எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸா பார்க்க போறோம். மொத்தமாவே வெறும் 6 எபிசோடு தான் இந்த ஒரே வீடியோல நம்ம பார்த்துடலாம். ஸோ என்னன்னா, ஒரு லேடி ஒருத்தங்க இறந்து போறாங்க. அவங்கள யாரு கொன்னதுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ற ஒரு டிடெக்டிவ். அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். ஸோ 2 பேருமே பிரிஞ்சு தான் வாழ்றாங்க. இவங்க 2 பேரும் இந்த கேஸை வேற வேற ஆங்கிள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சும்மா தரமான ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட இந்த சீரிஸ் உங்க டைமுக்கு ஒரு ஒர்த்தான கதை. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம ஹீஸ் அண்ட் ஹர்ஸ்ன்ற ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸோடைய கதைக்குள்ள தான் போக போறோம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு காட்டு பகுதிக்குள்ள சரியான மழை பெய்யுது. சிகப்பு கலர் காருக்கு மேல ரேச்சல் அப்படின்ற ஒரு லேடி யாராலையோ கத்தியால குத்தப்பட்டு இறந்து போயிருக்காங்க. சோ இவங்களை கொன்னது யாருன்னு இப்ப நமக்கு எதுவும் தெரியல. கரெக்டா இதே நேரத்துல டவுன்ல ஹுடிலாம் மாட்டிக்கிட்டு ஆனான்னு ஒரு லேடி ஒருத்தங்க, இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே டென்ஷன்ல இருக்காங்க. நேரா ஃப்ரிட்ஜை திறந்து வைனை குடிச்சிட்டு அவங்க வாயில வேற அடிபட்டு இருக்கு போல, பல்லுலாம் உடஞ்சிருக்கு. அப்படியே கவலையோடவே வீட்டில் இருக்கிற மெயில், சில டாக்குமெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் அப்படியே குப்பையில போடுறாங்க. ஸோ இவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க போல. ஸோ அடுத்த நாள் ஆகுது. இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. ஆனா இப்ப அவரு நம்ம ஆனா கூட வாழல. அவருடைய சிஸ்டர் வீட்டில தான் தங்கிக்கிட்டு இருக்காரு. இவரோட பேரு ஜாக். இவர் ஒரு டிடெக்டிவ். இவரும் கிளம்பி நேரா அவருடைய பார்ட்னரான ஒரு லேடி ஒருத்தங்க, அவங்க பேரு பிரியா, அவங்கள கூட்டிட்டு காட்டுல ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு, அதை விசாரிக்க போலாம் அப்படின்னு 2 பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. அதான் ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, ரேச்சல்னு ஒரு லேடி இறந்து போயிருப்பாங்களே, அந்த கேஸை விசாரிக்க தான் 2 பேரும் போறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஆனா இருக்காங்கல்ல, அவங்க ஜேர்னலிஸ்ட் தானே. சோ அதனால அவங்க ஒர்க் பண்ற அந்த மீடியாவுக்கு போறாங்க. அப்படி போகும்போது தான் அதே மீடியால ஒர்க் பண்ற லெக்ஸி அப்படின்ற ஒரு லேடி ஒருத்தங்க. ஆக்சுவலா நம்ம ஆனாவுக்கு வந்து இந்த லெக்ஸியை சுத்தமா பிடிக்காது, லெக்ஸிக்கும் பிடிக்காது. ஆனா இருந்தாலும் பிடிச்ச மாதிரியே தான் பேசிக்கிறாங்களே. இன்னும் சொல்ல போனா ஆனாவுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் இந்த லெக்ஸி. அவங்க ஆனாவை பார்த்து முகத்துல என்ன ஆச்சு, அடிபட்டிருக்கு போலேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எம்டியை பார்க்க போறேன்ட்டு எம்டியை பார்க்க போறாங்க. ஆனாவும் என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம்னால ஒரு வருஷம் நான் மீடியாவுக்கு வரல. இந்த கேப்ல இந்த லெக்ஸி இங்க என்ன பண்றா? உடனே அந்த எம்டியும், உனக்கு தெரியாதா, நம்ம சேனலோடைய ஒரு ஸ்டார் ஜேர்னலிஸ்டா அந்த லெக்ஸி ஆகிட்டு வரா தெரியுமா? எது எப்படியும் நீ வந்துட்ட, ஆனா ரொம்ப சீக்கிரமா வந்த மாதிரி இருக்கு. நம்ம ஆனாவுக்கு 1 இயருக்கு முன்னாடி ஏதோ ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருந்திருக்கு போல, இவ்வளவு நாள் வேலைக்கு வரல, இப்ப வந்திருக்காங்க, வேணா இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கேன் அப்படின்ற மாதிரி எம்டி சொல்றாரு. ஆனா ஆனா வந்து அதெல்லாம் வேண்டாம், நான் வேலையை செய்யறேன், காட்டுக்குள்ள ஏதோ ஒரு கொலை நடந்திருக்காமே, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு கவர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு இவங்க சொல்ல எம்டியும் ஓகேன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல நம்ம டிடெக்டிவும் அவருடைய பார்ட்னர் பிரியாவும் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இறந்து போன ரேச்சலுடைய முகத்தை நம்ம டிடெக்டிவ் அப்படியே உத்து பாக்குறாரு. ஒரு மாதிரி இருக்காரு ஆளு. சோ பிரியாவும் வந்துட்டு நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கத்தியால கொன்னு இருக்காங்க, அதோட நகத்தெல்லாம் பிச்சு இருக்காங்க. அட்டாப்சிக்கு பாடி அனுப்புனதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு முழு விவரம் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்க, நம்ம டிடெக்டிவ் வேற எதையோ யோசிக்கிறாரு. டக்குன்னு அங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு, இங்க பாருங்க, இந்த கொலையை கண்டுபிடிக்க ஒரே கீ வந்து இந்த பொண்ணுடைய போன் மட்டும்தான். அது இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருக்கும். சோ யாராவது அந்த போனை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை ஆன் பண்ணாதீங்க, எதுவும் பிரஸ் பண்ணாம அப்படியே என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஓகேன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஆனாவும் கூட கேமராமேனை கூட்டிட்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு தான் வராங்க. இவங்க மட்டும் இல்லாம நிறைய மீடியா ஆட்கள் அங்க வர போலீஸ்லாம் தடுத்து நிப்பாட்டுறாங்க. நம்ம டிடெக்டிவும் வந்து, இங்க பாருங்க, கொலை நடந்திருக்கு, விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் எதுவும் விஷயம் தெரிய வரல, தெரிஞ்சா நாங்களே இன்ஃபார்ம் பண்றோம். ஆனா விடாம மீடியா ஆட்கள் என்னென்னமோ கேள்வியை கேட்க எதுக்கும் ஒரு பதில் சொல்லாம அப்படியே போகும்போது தான் நம்ம ஆனா இருக்காங்களே, ஆக்சுவலா ஆனாவோட ஹஸ்பண்ட் தானே இந்த டிடெக்டிவ், பிரிஞ்சிருக்காங்க. உடனே இவங்க இறந்து போன அந்த லேடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அப்படியே ஆளு ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாரு. எதுவும் சொல்லாம அங்கிருந்து போறாரு. பிரியாவும், யார் அந்த லேடி, ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லி கேட்க, மீடியா ஆட்கள்னாவே இப்படிதான், நம்ம வாயை புடுங்குற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர் இன்வெஸ்டிகேஷனை பண்றாரு. எங்க நம்ம ஆனாவும் நேரா ஒரு வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அந்த வீடே ஒரு மாதிரி பால் அடைஞ்சு போயிருக்கு. ஏன்னா அது ஆனாவுடைய அம்மாவோட வீடு. அவங்க ரொம்பவே வயசானவங்க. அவங்க ஆனாவை பார்த்த உடனே அப்படியே கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அதோட இவங்களுக்கு ஞாபக மறதி வேற இருக்கு. பார்த்தா பின்னாடியே யாரோ வந்த மாதிரி இருக்கு. அது நம்ம டிடெக்டிவ் தான். அவரு உள்ள வந்து ஆனா கிட்ட, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கற, பின்ன மீடியா ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா ஒழுங்கா பதில் சொல்லணும், அதுதானே உன் வேலை. ஆனா டிடெக்டிவ் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸை பத்தி நம்ம அதிகமா பேசி நீங்க நியூஸ்ல எல்லாம் போட்டீங்க அப்படின்னா உலகாரம் உஷாராயிடுவான், அதனாலதான் எந்த இன்ஃபர்மேஷனையும் வெளியே சொல்றது கிடையாது. சரி, இறந்து போனது யாருன்னு என்கிட்ட சொல்லு, நான் சொல்றேன், ஆனா தயவு செஞ்சு உன் சேனல்ல எதுவும் போடாத. ஆனாவும் ஓகேன்னு சொல்றாங்க. சோ இறந்து போனது ரேச்சல்னு இவரு சொல்றாரு. நம்ம ஆனாவுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு அவங்க. சோ அப்புறம் டிடெக்டிவ் அங்க இருந்து அந்த ரேச்சலுடைய உடம்ப அட்டாப்சிக்கு கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த விஷயம் என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக போயிருப்பாரு. இங்க நம்ம ஆனா அவங்க அம்மா வீட்டுல இருக்கிற பழைய பொருள் எல்லாம் பாக்குறாங்க. பழைய வீடியோ டேப்ஸ், வீடியோ கேமராலாம் இருக்கு. அதுல ஒரு வீடியோவையும் பிளே பண்றாங்க. நம்ம ஆனாவுடைய பர்த்டே எப்போ எடுத்தது, டீனேஜ் பொண்ணா இருக்கும் பொழுது, அந்த வீடியோல இப்ப இறந்து போன ரேச்சல் கூட இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து
பார்த்து ஆனாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இதே நேரத்துல தான் நம்ம டிடெக்டிவும் பிரியாவும் அட்டாப்சி பண்ற இடத்துல இருக்காங்க. டாக்டரும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த ரேச்சல்ன்ற பொண்ணை கத்தியாலேயே 45 தடவைக்கு மேல குத்தி இருக்காங்க. அப்படின்னா கொலை பண்ணவன் ரிவெஞ்சுக்காக தான் கொலை பண்ணிருக்கணும். அதோட ரேச்சலை அந்த பர்சன் ரேப்பும் பண்ணிருக்காரு அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா ரேச்சல் உடம்புல சீமன் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த டாக்டர் இறந்து போன ரேச்சல் வாய்க்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு எடுக்கிறாங்க. பார்த்தா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டுவாங்கல்ல கையில கயிறு மாதிரி, அப்படிப்பட்ட ஒரு கயிறு ஒண்ணு அவங்க வாய்க்குள்ள இருக்கு. கரெக்டா இதே நேரத்துல நம்ம ஆனா அவங்க வீட்டுல பழைய பொருள் எல்லாம் பாக்குறாங்கல்ல, அதுலயும் அதே மாதிரியான ஒரு கயிறை எடுக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருமே அந்த கயிறை கட்டிருப்பாங்க போல. எங்க நம்ம டிடெக்டிவ் அவருடைய சிஸ்டர் வீட்டுக்கு வராரு. அப்ப டிவில நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. சிஸ்டரும் என்ன அவனோட ஒய்ஃப் ஆனா திரும்ப வேலைக்கு வந்துட்டா போலயே அப்படின்னு சொல்ல அவங்க தான் சம்பவம் நடந்த இடத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ காட்டுக்குள்ள ஒரு மர்மமான கொலை நடந்திருக்கு. இறந்து போனது யாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. போலீஸ் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லல. ஆனா எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நெருக்கமான சோர்ஸ் படி பார்க்கும் பொழுது இறந்து போனது ரேச்சல் அப்படின்ற ஒரு லேடி அப்படின்னு எதை நம்ம டிடெக்டிவ் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரோ அதையே இவங்க சொல்றாங்க ஓப்பனா. அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, இந்த ரேச்சலை கொலை பண்ண கொலைகாரன் கண்டிப்பா ரேச்சல் கூட பழகுன நெருக்கமான இருந்த ஆளா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இதை கேட்கிற நம்ம டிடெக்டிவ் அப்படியே ஆளு பயங்கர ஷாக் ஆகுறாரு. எதுக்காக ஆனா இப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த ரேச்சல் இறந்து போன அன்னைக்கு நைட்டு தான் நம்ம ஆனாவே பார்த்திருப்பாங்க. நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. காருக்குள்ள இந்த ரேச்சலும் நம்ம ஆனாவுடைய ஹஸ்பண்டான நம்ம டிடெக்டிவும் நல்லா க்ளோஸா இருந்தாங்க. இத ஆனாவே பார்த்திருக்காங்க. சோ அப்படின்னா கொலைகாரன் நம்ம ஹஸ்பண்ட் டிடெக்டிவா தான் இருக்கணும் அப்படின்னு ஆனாவுக்கு ஒரு டவுட் வருது. சோ ஆனா இந்த மாதிரி லைவ் நியூஸ்ல சொன்னதை கேட்டு நம்ம டிடெக்டிவ் பயங்கரமா கடுப்பாகிறாரு. நேரா ஆனாவே பார்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அவ ஐடென்டிட்டியை வெளியே சொல்லாதன்னு சொன்னேன், ஆனா நீ கேட்கவே இல்லல அப்படின்னு திட்டி விட்டு நம்ம டிடெக்டிவும் பிரியாவும் சேர்ந்து திரும்பவும் அட்டாப்சிக்கு போறாங்க. சோ அங்க டாக்டர் வந்து இறந்து போன ரேச்சலுடைய வாய்க்குள்ள இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அதை நம்ம டிடெக்டிவ் கிட்டையும் பிரியா கிட்டையும் காட்ட டிடெக்டிவ் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி பிரேஸ்லெட்லாம் டீனேஜ் பொண்ணுங்க நிறைய பேர் கட்டிட்டு இருப்பாங்களே, இதை எப்படி ஒரு க்ளூவா எடுத்துக்க முடியும்? டாக்டரும் அதான் நான் யோசிச்சேன், ஆனா இதுக்கும் கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதோட உங்க 2 பேரோட டிஎன்ஏவை இன்னும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னு சாம்பிள் பண்ற அந்த கிட்டையும் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொலையில குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஎன்ஏ சாம்பிள்லாம் மற்றவங்க கிட்ட இருந்து எடுக்கிறதுலாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த கேஸோட இன்வால்வ் ஆகி இருக்கிறவங்களுடைய டிஎன்ஏ சாம்பிளை தான் எடுப்பாங்களே. டிடெக்டிவும் அவங்க சாம்பிளை கொடுத்தே ஆகணும். ஆனா நம்ம டிடெக்டிவ் ஆளு பயப்படுறாரு. ஏன்னா இவரு ரேச்சல் இறந்து போறதுக்கு முன்னாடி ரேச்சல் கூட இருந்தாருல க்ளோஸா, நாங்க வந்து இந்த ரேச்சலுடைய ஹஸ்பண்டை விசாரிக்க போறோம், அதுக்கப்புறமா சாம்பிளை கொடுக்கறோம்னு அங்க இருந்து போயிடுறாரு. சோ இறந்து போன ரேச்சலுடைய ஹஸ்பண்டை பாக்குறாங்க. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்க ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்க, யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலா என்னோட ஒய்ஃபுக்கு வந்து வேற யாரு கூடவோ அஃபேர் இருக்கு, கண்டிப்பா அந்த பர்சன் தான் இதை பண்ணிருக்கணுமே. சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த ரேச்சல் வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது காதுல போன்ல யாரு கூடவோ பேசிட்டு தான் போறாங்களே. சோ அந்த போனை கண்டுபிடிச்சாலே போதும் ரேச்சல் யாரை பார்க்க போனாங்க, அவன் தான் கொலைகாரனா இருக்கணும்னு ஒரு கெஸ்ஸுக்கு வராங்க. ஆனா நம்ம டிடெக்டிவ்க்கு பயமாகுது. ஏன்னா அவர் தான் போன்ல பேசினது ரேச்சல் கூட அஃபேர்ல இருந்த பர்சனும் நம்ம டிடெக்டிவ் தான். ஆனா நம்ம டிடெக்டிவ் உடைய பார்ட்னர் இருக்காங்கல்ல பிரியா, அவங்களுக்கு வந்து இந்த ரேச்சலோட ஹஸ்பண்ட் மேல தான் டவுட் வருது. ஏன்னா கொலை நடந்த இடத்துல ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்கும், அது வந்து இந்த ஹஸ்பண்டோட ஃபுட் பிரிண்டோட மேட்ச் ஆகுது. அதோட சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா மழை பெய்யுது. அப்ப இந்த ஹஸ்பண்டுக்காரன் நாயை வாக்கிங் கூட்டு போறாரு. இந்த நேரத்துல வாக்கிங் யாரும் கூட்டு போக மாட்டாங்க, நீங்க ஏன் கூட்டு போனீங்கன்னு கேட்டா அவர் எதுவும் சரியா பதில் சொல்ல மாட்டாரு. அன்னைக்கு நைட் அவர் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸையும் நல்லா துவைச்சு வச்சிருக்காரு ஆளு. இதனால பிரியாவுக்கு வந்து இந்த ஹஸ்பண்ட் மேல டவுட் வருது. கரெக்டா இதே நேரத்துல நம்ம ஆனா ஒர்க் பண்ற அந்த சேனல் இருக்குல்ல, அந்த சேனல்ல எடிட் பண்றதுக்கு முன்னாடி ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா எம்டியும் அந்த லெக்ஸி அப்படின்ற அந்த பொண்ணும் ஆனாவோட ஃப்ரெண்டு தான் அவங்களும். ஆனா அப்பதான் நோட் பண்றாங்க, அங்க ஆனா கேமரா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ட்ரெஸ் எல்லாம் மைக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றாரு ஒருத்தர். யாருன்னு பார்த்தா அது நம்ம லெக்ஸியோடைய ஹஸ்பண்ட், அவர் தான் கேமராமேனு. இதனால லெக்ஸி கடுப்பாக்குறாங்க, நம்ம ஹஸ்பண்ட் என்ன இந்த ஆனா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கானே அப்படின்னு. எங்க நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு அந்த ஹஸ்பண்டுக்காரரை விசாரிச்சுட்டு நேரா ஒரு காருக்கு வராரு. இங்க வீட்டுக்குள்ள அந்த ஹஸ்பண்ட் வந்து இறந்து போன ரேச்சலோட போன் இன்னும் கிடைக்கல, அந்த போனுக்கு அவர் கால் பண்ண இங்க நம்ம டிடெக்டிவோட காருக்குள்ள வைப்ரேட் ஆகுது. என்னடான்னு பார்த்தா இறந்து போன ரேச்சலோட போன் இவரு கார்ல தான் இருக்கு. பிரியா வரத்துக்குள்ள டக்குன்னு அந்த போனை இவரு ஒளிச்சு வச்சிடறாரு. இந்த நேரத்துல ஹானா வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு போகும் பொழுதே பழைய விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஆனா சின்ன பொண்ணா இருக்கும் பொழுது அவங்க அம்மா அந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வருவாங்க. ஆனாவுக்கு இந்த ஸ்கூல் அவ்வளோ பிடிக்கும். அப்ப அந்த இடத்துக்கு சின்ன பொண்ணா இருக்கிற இப்ப இறந்து போனாங்கன்னா ரேச்சல், அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வராங்க. நம்ம ஆனாவோட அம்மா வந்து இந்த ரேச்சலோடைய வீட்டுல வீட்டு வேலை செய்யறவங்க. அதனாலேயே அந்த ரேச்சல் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அது ஒரு கால ஆனா அவங்க அம்மா வந்து எங்க வீட்டுல தான் வீட்டு வேலை செய்யறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமா கலாய்ச்சிட்டு போறாங்க. சின்ன பொண்ணா இருக்கிற நம்ம ஆனாவை
ஆனாவுக்கு கோவம் வருது. அப்படி போகும்பொழுது அந்த ரேச்சலுடைய ஃப்ரெண்டுல ஒருத்தி அவங்க அப்படியே ஆனாவை பார்த்துட்டு போறாங்க. இவங்க பேரு வந்து ஹெலனு. ஸோ இப்போ ப்ரெசென்ட் டைம்ல நம்ம ஆனா வந்து இந்த ஹெலனை தான் பார்க்க வராங்க. ஹெலன் இப்போ இந்த ஸ்கூலோடைய ஹெச்எம். ஸோ எதுக்காக ஹெலனை பார்க்கணும் அப்படின்னா இறந்து போன ரேச்சலும் இந்த ஹெலனும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்க நம்ம ஆனாவுக்கு டவுட் யாரு மேல, அவங்க ஹஸ்பண்டான நம்ம டிடெக்டிவ் மேல தான். ஸோ அதனால ஹெலன் கிட்ட வந்து ரேச்சலுக்கு ஒரு சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஒரு அஃபேர்ல இருக்கா, அந்த பர்சன் யாருன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. ஆனா ஹெலன் வந்து ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியும் போல. ஆனா ஹெலன் பேசுறத வச்சே நம்ம ஆனா புரிஞ்சுக்கிறாங்க ரேச்சல் கூட அஃபேர்ல இருந்தது நம்ம ஹஸ்பண்ட் டிடெக்டிவ் தான் அப்படின்னு. சரின்னு அங்க இருந்து போகலான்னு நினைக்கும் பொழுது அப்ப அந்த ஹெலன் ஒரு விஷயத்த சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, அது என்ன அப்படியே மறைஞ்சு போச்சா இல்ல இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சா? இதை கேட்டதும் ஆனா ஒரு மாதிரி ஆகுறாங்க. உடனே அந்த ஹெலனும் டெக்னிக்கலா இதை சீக்ரெட்னு சொல்ல முடியாது, ஏன்னா மொத்தம் 5 பேருக்கு இந்த ரகசியம் தெரியும். உடனே ஆனா 5 பேர் இல்ல 4 பேரு, அதுல ஒருத்தி ரேச்சல் இறந்து போயிட்டா, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போல, அதுல இவங்க எல்லாருக்கும் லிங்க் இருக்கு. அதுல இப்போ வந்து ரேச்சல் மட்டும் இறந்து போயிருக்காங்க. எங்க நம்ம டிடெக்டிவ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு அந்த ரேச்சலுடைய போனை அன்லாக் பண்ண ட்ரை பண்றாரு. பாஸ்வேர்டு அவருக்கு தெரியல. அவருடைய பார்ட்னரான பிரியாவும் நோட் பண்றாங்க. என்ன டிடெக்டிவ் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்காரு கொஞ்ச நாளா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த போனை அன்லாக் பண்ண ஒரே வழி ஃபேஸ் ஐடி மூலியமா முகத்தை காமிச்சு ஓபன் பண்ண முடியும். ஆனா ரேச்சலுடைய உடம்பு வந்து மார்ச்சுரியில இருக்கு. அங்க போனா டாக்டர் வேற டிஎன்ஏ சாம்பிள் கேட்பாங்கல்ல, அதனால டிடெக்டிவ் அவருடைய டிஎன்ஏ சாம்பிளுக்கு பதில் அவரோட சிஸ்டருடைய குழந்தையோடைய டிஎன்ஏவை எடுத்துடுறாரு. ஸோ அதனால மிஸ் மேட்ச் காட்டும். ஸோ அப்படியே நேரா ஆட்டோப்சியில் இருக்கிற டாக்டர் கிட்ட அந்த சாம்பிளை கொடுத்துட்டு, முன்னாடி இங்க நான் வரும்பொழுது என் வெட்டிங் ரிங்கை தொலைச்சிட்டேன், இங்க தான் எங்கேயோ இருக்கும், நான் தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த வெட்டிங் ரிங்கை தேடுற மாதிரியே ஆளு இறந்து போன ரேச்சலுடைய உடம்பை எடுத்து அவங்க ஃபேஸை வச்சு போனை அன்லாக் பண்ண ட்ரை பண்றாரு. கண்ணு ஓப்பன்ல இருந்தாதான் அன்லாக் ஆகும். அதனால கையாலேயே கண்ணை ஓபன் பண்ண வச்சு போனை அன்லாக் பண்ணிடுறாரு ஒரு வழியா. ஸோ அந்த போன்ல இவரு பத்தின இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆளு டெலிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்பதான் ஒரு மெசேஜை பாக்குறாரு. எலன், நம்ம இப்ப ஆனா போய் பார்த்துட்டு வந்தாங்களே ஸ்கூல் ஹெச்எம், அந்த எலன் கூட இந்த ரேச்சல் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க சேட்டை பார்க்கும்பொழுதே தெளிவா தெரியுது ரேச்சலுக்கும் நம்ம டிடெக்டிவுக்கும் ஒரு அஃபேர் இருந்த விஷயம் எலனுக்கும் தெரியும். இந்த போன்ல இருக்கிற எல்லாத்தையும் டெலிட் பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை, ஏன்னா எலனுக்கு தெரிஞ்சிருக்க விஷயம் என்ன பண்ணலான்னு டிடெக்டிவ் யோசிக்கிறாரு. இப்ப கதை வந்து அப்படியே ரொம்ப பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம ஆனா வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆனா வந்து அந்த ரேச்சல் அவங்க கூடவே 2 பொண்ணுங்க நம்ம ஹெலனு இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க கூட தான் இருக்காங்களே, மொத்தம் 4 பேரா இருக்காங்க. இவங்க கிளாஸ்லயே குண்டா ஒரு பொண்ணு இருக்காங்க கேத்தரின். அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுற மாதிரி பேசி அவங்க ட்ரிங்க்ஸை தள்ளி விட்டுட்டு அந்த ரேச்சல் வந்து இந்த என்னோட ட்ரிங்கை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கேத்தரினும் குடிச்சு பார்த்துட்டு இதுல ஏதோ ஒன்று கலந்துருக்கேன்னு சொல்ல, ஆமா நான் தான் அதில் மூச்சா போனேன் அப்படின்னு சொல்ல, இந்த விஷயம் கிளாஸ் பசங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு சிரிக்கிறாங்க. ஏய் கேத்தரின் மூச்சா குடிச்சிட்டா அப்படின்னு. இதனால அந்த கேத்தரின் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்படி இவங்க பண்றது, இந்த ரேச்சல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றது நம்ம ஆனாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா இருந்தாலும் அவங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்களே இவங்க இப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இப்போ நம்ம ஆனா வந்து அவங்க வேலை செய்யற அந்த சேனல்லையே இப்ப மெயின் ஆங்கரா மாற ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள் லெக்ஸி தான் இருந்தாங்களே இந்த ஒரு வருஷம், இப்ப திரும்பவும் ஆனா மெயின் ஆங்கரா இருக்க போறாங்க. எங்க நம்ம டிடெக்டிவ் அவரோட சிஸ்டரோட வீட்டுல இருக்கும் பொழுது சிஸ்டர் வந்து இங்க பாரு ரேச்சல் இறந்து போயிட்டா, ஆனா நான் நிறைய தடவை ரேச்சலை மீட் பண்ணும்பொழுது நீயும் பக்கத்துல இருந்திருக்க, எனக்கு சந்தேகம் ஓ மேலதான், நீ ரேச்சலை மீட் பண்றியா, உனக்கும் ரேச்சலுக்கும் இடையில அஃபேர் இருக்கான்னு சொல்லி கேட்க இவரால மறுக்க முடியல. ஆமா எங்களுக்குள்ள அஃபேர் இருந்தது உண்மைதான். இன்ஃபேக்ட் அவ சாகுற அந்த நைட்டு கூட நானும் அவளும் தான் ஒன்னா இருந்தோம். அதுக்கப்புறம் நான் அங்க இருந்து போயிட்டேன். பார்த்தா காலையில அவ இறந்து கிடந்தா, கண்டிப்பா இந்த கொலையை நான் பண்ணல அப்படின்னு சிஸ்டர் கிட்ட சொல்றாரு. ஆனா அவங்க நம்புற மாதிரி இல்ல. எங்க நம்ம டிடெக்டிவோட பார்ட்னர் பிரியா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுடைய டிஎன்ஏ சாம்பிளை கொடுக்கறதுக்காக மார்ச்சுரிக்கு வந்திருப்பாங்க. அங்க மெயின் டாக்டருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் சாம்பிளை வாங்கிக்கிட்டு உங்களோட டிடெக்டிவோடைய வெட்டிங் ரிங் கிடைச்சிருச்சா, என்ன வெட்டிங் ரிங்னு பிரியாவுக்கு புரியல. இல்ல அவரு டிஎன்ஏ சாம்பிளை கொடுக்க வரும்பொழுது வெட்டிங் ரிங் இங்க தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தேட உள்ள போனாரு, அதான் கிடைச்சிருச்சான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல இங்க பிரியாவுக்கு டவுட் வருது. ஏன் அப்படின்னா நம்ம டிடெக்டிவ் ஆனா கூட சண்டை வந்ததுக்கு அப்புறம் வெட்டிங் ரிங்கை போடுறதே கிடையாது, வெட்டிங் ரிங்கே போடல, ஆனா அது காணாம போயிடுச்சுன்னு ஏன் உள்ள போகணும் அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. எங்க நம்ம ஆனாமும் வந்து மெயின் ஆங்கரா சேனல்ல அவ்வளவுதான் ஆங்கரிங் பண்ண போறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல லெக்ஸி வந்துடுறாங்க. ஆக்சுவலா அந்த லெக்ஸி தான் வந்து ஆங்கரிங் பண்ண வேண்டியது, பட் ஆனா வீட்டுல வேலை அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இப்ப திரும்ப வந்து வேலைலாம் எதுவும் இல்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஆனா ஃபுல்லா ட்ரெஸ் மேக்கப்லாம் போட்டு ரெடியா இருந்தாங்க. இப்ப அது எதுவுமே யூஸ் இல்லாம போகுது. அந்த லெக்ஸியும் பார்த்து போயிட்டு வா செல்லம் அப்படின்னு கிண்டல் பண்ணி அனுப்புறாங்க நம்ம ஆனாவை. ஆனாவும் அப்படியே கடுப்புல வராங்க. பார்க்கிங் லாட்ல அந்த லெக்ஸியோடைய கார் இருக்கு, அந்த கார்லயே குப்பையை தூக்கி அடிச்சுட்டு காண்டா கிளம்புறாங்க அங்க இருந்து. எங்க நம்ம டிடெக்டிவ் ஹெலனுடைய வீட்டுக்கு போறாரு. ஏன் அப்படின்னா இறந்து போன ரேச்சலுடைய ஃப்ரெண்டு தான் ஹெலனு. ரேச்சலுக்கும் டிடெக்டிவ்
டிடெக்டிவுக்கும் அஃபேர் இருக்கிற விஷயம் எலனுக்கு தெரியும். அதனால அவங்கள நேர்ல மீட் பண்ணி இந்த விஷயத்தை வெளியே சொல்லாத அப்படின்னு கேட்கறதுக்காக கிளம்புறாரு. கரெக்டா அப்பதான் டிடெக்டிவுக்கு வந்து நம்ம பிரியா கால் பண்ணிருப்பாங்க. நார்மலா அந்த கேஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்க வெட்டிங் ரிங்கே போடுறது கிடையாது, அது காணும்னு சொல்லி மார்ச்சுரியில தேடினீங்களாமே. டிடெக்டிவுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அது வந்து நான் அப்பப்ப போடுவேன், அந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அங்க காணாம போச்சு அப்படின்னு ஆளு பிட்டு போடுறாரு. பச்சையா தெரியுது டிடெக்டிவ் பொய் சொல்றாருன்ட்டு. சோ பிரியா வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ற அந்த போர்டுல வந்து சஸ்பெக்டா இப்ப நம்ம டிடெக்டிவையும் அவங்க திங்க் பண்றாங்க. சோ டிடெக்டிவும் எலனுடைய வீட்டுக்கு போறாரு. அவங்க வீட்டுல இல்லையா, ஸ்கூல்ல தான் இருக்காங்க. அதனால ஸ்கூலுக்கு போய் பாக்குறாரு. உண்மையிலேயே அவங்க அங்கதான் இருக்காங்களே. ஆனா நம்ம டிடெக்டிவ் எலனை பார்த்தாரா இல்லையான்னு எதுவும் தெரியல. டக்குன்னு பார்த்தா நம்ம டிடெக்டிவ் சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு திங்ஸா வாங்கிட்டு எக்ஸ்ட்ராவா சில பிளாஸ்டிக் பேக்கையும் வாங்கி ஸ்ட்ரைட்டா ரேச்சல் இறந்து போனாங்கல்ல அந்த இடத்துக்கு போய் அந்த பிளாஸ்டிக் பேக்கை அவருடைய கால்ல மாட்டிக்கிறாரு. ஏன்னா அவரோட ஃபுட் பிரிண்ட் எதுவும் பதியக்கூடாது அப்படின்னு. சம்பவம் நடந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கும் பொழுது அங்க வந்து ஒரு காலடி தடம் இருக்கு. அது வந்து இறந்து போன ரேச்சலுடைய ஹஸ்பண்டோட கால் தடத்தோட மேட்ச் ஆகுது. பட் ஆனா பர்ஃபெக்டா சொல்ல முடியாது. சோ நம்ம டிடெக்டிவும் அது யாரா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே அந்த காலடி தடம் ஒரு டைரக்ஷனை பார்த்து தானே இருக்கு. அந்த டைரக்ஷன்ல இவர் நடந்து போகும்போது தான் சமாதிகள்லாம் இருக்கு ஒரு இடத்துல. ஆக்சுவலா அங்கதான் நம்ம டிடெக்டிவோடைய இறந்து போன குழந்தையோடைய சமாதியும் இருக்கு. அந்த குழந்தை இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஆனாவுக்கும் டிடெக்டிவுக்கும் பெரிய ப்ராப்ளம் வந்து பிரிஞ்சுட்டாங்க. அந்த சமாதிகள் இருக்கிற இடத்துலயே அப்படியே இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி கன் பாயிண்ட்ல ஒருத்தர் வராரு. நம்ம டிடெக்டிவும் இங்க பாருங்க, நான் ஒரு டிடெக்டிவ், இங்க நான் இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் வந்திருக்கேன்னு திரும்பி பார்த்தா அது நம்ம டிடெக்டிவுக்கு தெரிஞ்சவர் தான். ஸோ டிடெக்டிவும் என்னங்க கன்னுலாம் எடுத்துட்டு வந்து மிரட்டுறீங்க, அப்படிங்க என்ன நடக்கும்? எதுவும் இல்லை, இங்க இருக்கிற பொடி பசங்கள்லாம் ரொம்ப ஓவரா பண்ணுவானுங்க, அதுக்காக இங்க கேமராவையும் செட் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவரு சொல்ல, டிடெக்டிவும் நான் அதை பார்க்க முடியுமா அப்படின்ட்டு கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு இந்த சமாதிகள்ல இருக்கிற சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம டிடெக்டிவோடைய இறந்து போன குழந்தையோடைய சமாதி இருக்குல்ல அங்க ஹுட்டி போட்டுக்கிட்டு யாரோ வந்திருக்காங்க. நம்ம டிடெக்டிவுக்கு தெளிவா தெரியுது கண்டிப்பா இது ஆனா தான் அப்படின்ட்டு. ஏன்னா அன்னைக்கு நைட்டு மழை பெய்யும் பொழுது ஆனா அங்க இருந்திருப்பாங்க. நம்ம டிடெக்டிவும் ரேச்சலும் க்ளோஸா இருந்ததை பார்த்திருப்பாங்க. இப்ப இந்த ஃபுட்டேஜை வச்சு ஆனாவும் அங்க வந்திருக்கா, மேபி ரேச்சலா அவ கொண்டு இருக்கலாமோ அப்படின்னு நம்ம டிடெக்டிவுக்கு ஆனா மேல டவுட் வருது. இங்க நம்ம ஆனாவும் அப்படியே சோகமா கார்ல வந்துகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிறந்த குழந்தை கூட நம்ம டிடெக்டிவும் ஆனாவும் எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்கன்ற விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க வந்து அந்த லெக்ஸின்ற பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வராரு, கேமராமேன். நம்ம ஆனாவும் அவர்கிட்ட போட்டு வாங்க ட்ரை பண்றாங்க. என்ன உன் ஒய்ஃப் வேலை இருக்குன்னு சொல்லி போனா, நான் ஆங்கரிங் பண்ணலான்னு ரெடியா இருந்தேன், திடீர்னு பார்த்தா வேலை இல்லைன்னு வந்துட்டா அப்படின்னு கேட்க அந்த ஹஸ்பண்டும் சொல்றாரு, இல்லையே அவளுக்கு எந்த வேலையும் இல்ல, வேணும்னே வேலை இருக்குன்னு சும்மா சொல்லி வீட்டுல தான் உட்காந்துக்கிட்டு இருந்தா, அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல வேலை கிளம்பிட்டா அப்படின்னு அவரு சொல்லதான் எங்க ஆனாவுக்கு புரிய வருது, நம்மள வெறுப்பேத்தணும்னு தான் லெக்ஸி இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் ஆனா வந்து ஐயோ நம்ம ஆங்கரிங் பண்ண போறோம் அப்படின்னு ரெடி ஆவாங்க, டக்குன்னு அவங்கள இறக்கிட்டா காண்டாவாங்கல்ல, அதுக்கு தான் வேணும்னு பண்ணிருக்காங்க. எங்க நம்ம டிடெக்டிவும் வீட்டுக்கு வரலான்னு ட்ரை பண்ணும்பொழுது அப்ப அவருக்கு ஒரு கால் வருது. என்னன்னா நம்ம ஆனாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நடு ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். கார் அவங்க மேல மோதிருக்கும். நல்ல வேலையா அங்க இருந்த போலீஸ் ஆம்புலன்ஸை கூட்டிட்டு வந்து அவங்கள காப்பாத்திட்டாங்க. டிடெக்டிவும் ஆனாவுடைய அம்மாவை பாக்குறாரு. அம்மா என்ன ஆச்சு உங்களுக்கு, நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு ஆனாவோட அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இப்ப நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ரொம்ப லக்கினா அர்த்தமா, ஏதாவது ஒரு கார் உங்க மேல மோதி இருந்தா என்ன ஆகிருக்கும். அவங்களும் ரொம்ப சோகமா நான் இறந்து போயிருப்பேன், எனக்கு அது ரொம்ப நல்லதோன்னு தோணுது, ஏன் அப்படிலாம் பேசுறீங்க நீங்க அப்படின்னு டிடெக்டிவ் கேட்க, பின்ன என்னப்பா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, சில சமயம் ஞாபகம் மறதினால நான் யாருன்றதையே நான் மறந்துட்டேன், இப்ப கூட பாரு எப்படி வீட்டுக்கு வரணும்ன்ற வழி எனக்கு தெரியவே இல்லை, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அதுக்கு செத்து போறதே மேல்ல, அதோட உனக்கும் ஆனாவுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம டிடெக்டிவும் இங்க பாருங்கம்மா எனக்கு உங்க பொண்ணு ஆனாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சுமா, இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஆனாவோட அம்மாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வர்றது சகஜம் தான், நீ தான் பேசணும் புரியுதா, மனசுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் விட்டுட்டு திரும்ப பழைய மாதிரி ஒன்னா வாழுங்க அப்படின்னு சொல்ல, டிடெக்டிவும் யோசிக்கிறாரு. அதோட வீட்டுல பழைய வீடியோ ஒன்று ஓடுது. நம்ம ஆனாவுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆங்கர் ஆகணும்னு ஆசை, அதனால ஸ்கூல் படிக்கும் பொழுதே ஆங்கரிங் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க. அதை பார்த்த உடனேயுமே நம்ம டிடெக்டிவ் மனசும் மாறுது. போன் எடுத்து நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்ட்டு ஆனாவுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஆளு தூங்கிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது, இவருக்கு ஒரு கால் வருது, 2வது கொலை அப்படின்ட்டு. வேகமா ஆளு ஓடி போய் பார்க்கும்பொழுது தான் இறந்து போனது யாருன்னா ஹெலன். அப்படியே டிடெக்டிவ் ஷாக் ஆகுறாரு. அந்த இடத்துல நம்ம ஆனாவும் இருக்காங்க. அவங்க டிடெக்டிவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒருவேளை இவ தான் இந்த வேலையை பார்த்திருப்பாளோ அப்படின்னு டிடெக்டிவுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ இப்போ இறந்து போன ஹெலன் இவங்களையும் கத்தியால தான் கொலை பண்ணிருக்கான் அந்த கொலைகாரன். நம்ம டிடெக்டிவும் பிரியா கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த ஹெலன் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க போல ஆனாவுக்கு இங்க வர சொல்லி. ஆனாவும் வந்து பார்க்கும் பொழுது இவங்க இறந்து போயிருக்காங்க. உடனே கேமராமேனுக்குலாம் கால்
கால் பண்ணி ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறமா தான் 911க்கு கால் பண்ணி நம்மளும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றோம். சரி ஓகேன்ட்டு அப்படியே மெதுவா போயிட்டு இவரு ஆனா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா வந்து நான் எப்ப இங்க வந்தேன், யார் யாருக்கு என்னென்ன டைம்ல கால் பண்ணிட்டு தெளிவா சொல்றாங்க. அவங்க மேல டவுட்டே இல்லாத மாதிரி. ஸோ ஆனா ஃபர்ஸ்ட் 911க்கு கால் பண்ணாம அவங்க கேமராமேனுக்கு கால் பண்ணி இதை கவர் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, திரும்ப அந்த சேனலுடைய பெஸ்ட் ஆங்கரா இவங்க ஆகணும்ன்றதுக்காக தான். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரியே நியூஸ் நல்லா போகுது. ஆனா அந்த எம்டி என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல இன்னும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து மக்கள் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா நம்பர்ஸ்லாம் எகிரிக்கிட்டு மேல போகும், பழைய பொசிஷனுக்கு நீ வரலான்னு சொல்றாரு. ஸோ அதை கேட்ட நம்ம ஆனாவும் என்ன பண்றாங்கன்னா, அந்த டவுனுடைய மேயர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி இந்த கொலையை பத்தியும் அந்த கொலைகாரனை பத்தியும் விசாரிக்கலாம்னு சொல்லி கேட்கறாங்க. அதுவும் ஸ்பெஷலா இவங்களோட சேனலுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுக்க சொல்றாங்க. மேயரும் ஓகேன்னு சொல்றாரு. அதுவும் ஸ்டார்டிங்ல அவர் முடியாதுன்னு தான் சொன்னாரு. ஆனா நம்ம ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதை நம்ம பப்ளிக்கா வெளியே சொல்லல அப்படின்னா இன்டர்நெட்ல மக்கள் என்னென்னமோ எழுத ஆரம்பிப்பாங்க. உங்க டவுன்ல சைக்கோ கில்லர் இருக்கான் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து அடுத்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்க முடியாம கூட போயிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டவே தான் மேயர் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. எங்க நம்ம டிடெக்டிவும் அவருடைய பார்ட்னரான பிரியாவும் வந்துட்டு அட்டாப்சிக்கு போறாங்க. இப்ப இறந்து போனாங்கன்னா ஹெலன், அவங்களுடைய வாயில இருந்தும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட்டை எடுக்கிறாங்க இவங்க. ஆனா ரேச்சலுடைய வாயில இருந்தது ரொம்பவே பழைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட பிரேஸ்லெட். ஆனா இப்ப ஹெலனுடைய உடம்புல இருந்து கண்டுபிடிச்ச அந்த பிரேஸ்லெட் வந்து இப்ப புதுசா செஞ்சது. ஏன்னா கயிறுலாம் நல்லா புதுசா இருக்கு. சோ அதனால நம்ம டிடெக்டிவ் என்ன பண்றாருன்னா, நேரா அவருடைய சிஸ்டரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுல அந்த பிரேஸ்லெட் இருக்கான்னு பாக்குறாரு. ஏன்னா நம்ம டிடெக்டிவோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க பேரு ஜோயி. இந்த ஜோயி, ரேச்சல், ஹெலன், நம்ம ஆனா இவங்க 4 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல இருந்தே. சோ இவரு அவர் சிஸ்டருடைய ஜோயியோடைய அதே பிரேஸ்லெட்டை எடுக்கிறாரு. டக்குனு அங்க ஜோயி வராங்க. இதை எதுக்கடா எடுத்துக்கிட்டு இருக்க, இது விலை கூட அதிகமா கிடையாது. இல்ல ஜோயி, இதே மாதிரி பிரேஸ்லெட் தானே ஹெலன் கிட்டயும் ரேச்சல் கிட்டயும் இருந்தது. ஆமா, எங்க எல்லார்கிட்டயும் இருந்தது. ஏன்னா செஞ்சு கொடுத்ததே யாரு, உன்னோட ஒய்ஃப் ஆனா தான். சோ டிடெக்டிவ்க்கு வந்துட்டு ஆனா மேல டவுட் அதிகமாகிக்கிட்டே போகுது. எங்க ஆனா வந்து அம்மாவோட வீட்டுல இருக்காங்க. அப்போ திடீர்னு பழைய விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இதே வீட்டுல தான் நம்ம ஆனா டீனேஜ் பொண்ணா இருக்கும் பொழுது அந்த ரேச்சல், ஹெலன், டிடெக்டிவோடைய சிஸ்டர் ஜோயி, அவங்க மட்டும் இல்லாம குண்டா ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல கேத்தரின், இவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள இருந்தது. அதுவும் ரேச்சல் வந்து எல்லாரையும் போட்டோ எடுக்கிறாங்க. நம்ம ஆனாலாம் அரையங்குறையமா ட்ரெஸ் போட்டுருக்கிறதெல்லாம் அவங்க போட்டோ எடுத்திருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் நம்ம ஆனா வந்து அவங்க அம்மாவை பார்க்க போறாங்க. ஏன்னா அம்மா வந்து நேத்து நைட்டு அப்படியே ரோட்ல நடந்து போய் கார் இடிச்சிருக்கோம்ல, இந்த விஷயத்தெல்லாம் பேசி அம்மா இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, நான் பட்ட கஷ்டத்தை விட நீ பட்ட கஷ்டம் தான் ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம ஆனாவுக்கும் டிடெக்டிவ்க்கும் பிறந்த குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு. அந்த ஃபீலிங்ல தான் அவங்களே பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அம்மாவும் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அம்மாவால ஒன்றும் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் பரவாயில்லமான்ட்டு அப்படியே அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க இவங்க. ஸோ நைட் டைம் ஆகுது. அந்த டவுன்ல மேயர் தலைமையில அங்க இருக்கிற மக்கள் எல்லோரையுமே கூப்பிட்டு நடக்கிற இந்த கேஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு பக்காவா பேசுறாரு ஆளு. நாங்க இந்த வேலையை பாத்துக்கிறோம், நீங்க ஜாக்கிரதையா இருங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் எங்களுடைய முக்கியமான கடமை அப்படின்னு என்னென்னமோ சொல்றாரு ஆளு. ஆனா இப்படியே இந்த விஷயம் போச்சு அப்படின்னா நியூஸ்ல இது பெருசா பேசவே படாது. அதனால நம்ம ஆனா ஒரு பிளான் பண்றாங்க. மெதுவா மேலே ஏறி வந்து, இங்க பாருங்க, கொலை பண்ண கொலைகாரன் கண்டிப்பா இறந்து போனவங்களுக்கு தெரிஞ்சவங்கள தான் இருக்கணும். இது ரொம்பவே சின்ன டவுன், அதனால உங்களுக்கும் அந்த கொலைகாரன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்குன்னு ஓப்பனா சொல்லலாம் அப்படின்னு கொளுத்தி போட ஒருத்தரும் மாறி மாறி கைய காமிச்சிக்க அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுதான் ஆனாவுக்கு வேணும். ரேட்டிங் சும்மா பிச்சுக்குது வேற லெவல்ல. நம்ம எம்டியும் ஆளு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எங்க அந்த மீட்டிங் முடிஞ்சு நம்ம டிடெக்டிவோட சிஸ்டர் ஜோய் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆனா என்ன பண்ணி வச்சிருக்க, எல்லாமே ஒழுங்கா போச்சு, தேவையில்லாம என்னமோ பேசுறேன்ட்டு பாரு, சில பேர் நான் கொலை பண்ணிருப்பேன்னு நினைக்கிறாங்க, ஏன்னா நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தேனா. உடனே ஆனாவும் எலன் சாகுறப்ப நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்க, ஏய் நீயும் என் மேலதான் சந்தேகப்படுறியா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் நீ மறக்கல போலயே, இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு என் மேல பழி போடுறதுக்கு நினைக்கிறல்ல நீ, நான் ஒன்னும் அந்த மாதிரிலாம் பண்ணல, அதோட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு, ஏன்னா உன் 2 ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க, அடுத்தது நீயா கூட இருக்கலாம், ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு நம்ம ஆனா அங்க இருந்து போறாங்க. எங்க நம்ம பிரியா வந்து இறந்து போன ஹெலன், ரேச்சல் அவங்க ஸ்கூல் படிக்கும் பொழுது போட்டோஸ்லாம் இருக்கும்ல, அதை செக் பண்ணி பார்க்கும்பொழுது ரேச்சல், ஹெலன், ஜோயி, நம்ம ஆனா இவங்க 4 பேருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 4 பேர் கையிலயுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட் இருக்கு. ஸோ இவங்களில் யாரோ ஒரு கொலைகாரனா இல்லை டிடெக்டிவ் கொலைகாரனா அப்படின்னு பிரியாவுக்கு இன்னும் கன்ஃபார்மாக எதுவும் தெரியல. இந்த நேரத்தில் நம்ம டிடெக்டிவும் நம்ம ஆனாவும் வந்து தனியாக பேசிக்கிறாங்க. ஏன்னா டிடெக்டிவ் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பார்ல, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்ட்டு. ஸோ என்ன விஷயம்னு கேட்கும் பொழுது டிடெக்டிவும் இந்த கொலையை நீ தான் பண்ணிருப்பியோன்னு எனக்கு சில டவுட்லாம் இருக்கு அப்படின்னு கேட்க, ஆனா சொல்றாங்க, என் மேல எப்படி நீ டவுட் படுற, ஏன்னா ரேச்சல் இறந்து போன அன்னைக்கு நைட்டு நானும் ரேச்சலும் ஒன்னா இருந்தோம், நீ அங்க வந்திருக்க, நம்ம குழந்தையுடைய சமாதிக்கு நீ போயிருக்க, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நான் பார்த்தேன். ஓ, அந்த இடத்துக்கு வந்துட்டு சமாதிக்கு போன நான் கொலைகாரி அப்படின்னா கொல்ல
கொல்லப்பட்ட பொண்ணு கூடவே நெருக்கமா இருந்த நீ கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னு மாறி மாறி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் பேசி இவங்க ரெண்டு பேருமே கொலைகாரங்க இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆனாவுக்கு வந்து ரேச்சல் பிடிக்கலனா கூட கொலை பண்ற அளவுக்குலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. எங்க நம்ம டிடெக்டிவும் ரேச்சல் கூட அவ்வளவு க்ளோஸா இருந்துட்டு எதுக்காக கொல்லணும், அதோட இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ரேச்சல் கூட அவருக்கு இந்த கனெக்ஷன் இருக்குன்னு தெரிய வந்தா என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண விடாம வேற ஒரு டிடெக்டிவ் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அவங்க ஒழுங்கா விசாரிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல, நான் விசாரிச்சு கண்டிப்பா அந்த கொலைகாரனை கண்டுபிடிப்பேன்னு இவரும் சொல்றாரு. அப்படின்னா ரெண்டு பேருமே கொலைகாரங்க இல்ல. அதோட இவங்க குழந்தை இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இவ்வளவு பிரச்சனை வந்தது. அத மனசு விட்டு பேசி ஒருத்தர் சமாதானமாகி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருந்த கோவம் துக்கம் எல்லாமே பறந்து போகுது. அடுத்த நாள் ஆகுது. ஸ்டேஷன்ல ஷெரீஃபுக்கு வந்து சம பிரஷர் ஆகுது. ஏன்னா நம்ம ஜாக்குக்கு யார் மேல டவுட்னா கண்டிப்பா ரேச்சலுடைய ஹஸ்பண்ட் தான் ரேச்சலை கொன்னு இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா பிரியா அந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு லீட கொடுக்கறாங்க. என்னன்னா ஹெலன் எச்சமா இருந்த அந்த ஸ்கூலுடைய சில பழைய போட்டோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இறந்து போன ஹெலன், ரேச்சல், அப்புறம் ஆனா, ஜோயி இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட்டையும் அவங்க தான் கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்களே. இவங்க 4 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், சண்டையாகி இப்ப யாரோ ஒருத்தவங்க பழி வாங்குறாங்க அப்படின்னு நம்ம பிரியா ஒரு தியரிய சொல்றாங்க. அதனால ஷெரீஃபும் வந்து இந்த கேஸ் இதுக்கப்புறம் பிரியாவே பார்க்கட்டும். ஏன்னா நம்ம டிடெக்டிவோடைய ஒய்ஃப் ஆனா, சிஸ்டர் ஜோயி இவங்களும் கனெக்ட் ஆகியிருக்காங்கல்ல, அதனால இவரையே விசாரிக்க வேணான்னு சொல்றாங்க. இதனால டிடெக்டிவ் கடுப்பாகிறாரு. நேரா இறந்து போன ரேச்சலுடைய ஹஸ்பண்ட் கிட்ட போய் ரேச்சலுடைய போனையே காமிச்சு, இங்க பாரு, இந்த போன்ல நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். ரேச்சல் உன்னை அசிங்கமா வீடியோ எடுத்து வச்சிருக்கா. அதோட அவ உன்னை தவிர வேற ஒருத்தவங்க கூடலாம் அஃபேர்ல இருக்கான்ற காண்டுல நீ தான் கொண்டு இருக்க அவளை. ரேச்சல் காணாம போகி போன் கிடைக்கவே இல்ல, ஆனா நீ திரும்ப திரும்ப போன் பண்ணிருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவதான் ரேச்சலுடைய ஹஸ்பண்டும் ஆமா நீ சொல்றது சரிதான், என்ன இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கா, இது வெளியே தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் என் மானமே போயிடும். அதனாலதான் காணாம போன போனுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணனா பேட்டரி டவுன் ஆகி அந்த போனு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும். அந்த போனையும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா நான் ரேச்சலை கொலைலாம் பண்ணல, கொலை பண்ணது வேற யாரோ, அதை ஒழுங்கா கண்டுபிடிங்க, இதுக்கப்புறம் நான் என் லாயரை வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ரேச்சலுடைய ஹஸ்பண்ட் அங்க இருந்து போறாரு. எங்க நம்ம பிரியா இருக்காங்கல்ல, அவங்க தானே இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஆனாவை விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க ஆனாவுடைய அம்மா இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு அம்மா நடக்கிற கொலைக்கெல்லாம் யாரு காரணமா இருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன கொலைமா ஒன்னும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த இடத்துக்கு ஆனாவும் வந்து ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே என்ன விஷயம்னு கேட்கும்போதுதான் பிரியாவும் கேட்கறாங்க, இந்த மாதிரி நீங்க 4 பேரு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கீங்க, அதுல இப்போ 2 பேர் இறந்து போயிட்டாங்க, மீதி இருக்கிறது நீங்களும் அந்த ஜோயும் தான். அதோட ஹெலன் ஸ்கூல்ல இருக்கும் பொழுது கதவெல்லாம் உள் பக்கமா லாக்ல இருந்தது, நீங்க எப்படி உள்ள போனீங்கன்னு கேட்கும்போதுதான் சின்ன வயசுல நாங்கெல்லாம் லேட்டா ஸ்கூலுக்கு வந்துட்டா மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதனால ஸ்கூலுக்குள்ள போகிறதுக்கு சீக்ரெட்டான எங்களுக்கு ஒரு வழி தெரியும், அது வழியா தான் நான் உள்ள போனேன், இறந்து போன ஹெலனையும் பார்த்தேன்னு சொல்றாங்க. உடனே பிரியாவும் எனக்கு உங்க மேலையும் ஜோயி மேலையும் டவுட் இல்ல, ஆனா இருந்தாலும் இந்த சீக்ரெட் வழி உங்களை தவிர வேற யாருக்காவது தெரியுமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படி யாரும் கிடையாது அப்படின்னு நம்ம ஆனா சொல்றாங்க. எங்க ஸ்டேஷன்ல நம்ம டிடெக்டிவ் இருக்கும் பொழுது அவருடைய சிஸ்டரான ஜோயி வராங்க. அவங்க ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இறந்து போன ரேச்சல், ஹெலன், நானு சின்ன வயசுல ரொம்ப மோசமான பொண்ணுங்களா இருந்தோம், நிறைய தில்லுமுள்ளு வேலைகள்லாம் பண்ணிருப்போம், எங்களால பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தங்க தான் இதெல்லாம் பண்றாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல டிடெக்டிவும் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணதுக்கு இப்ப யாராவது பழி வாங்குவாங்களா, சும்மா பயப்படாத, ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. ஆனா ஜோயி வந்து வீட்டுக்கு போகாம ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. அப்ப நம்ம பிரியா அங்க வந்து ஜோயி இங்கே இருக்காங்களா, சரி விசாரிக்கலாம் அப்படின்ட்டு ஜோயி கிட்டயும் இதே கேள்விகளை கேட்க, உங்க குரூப்ல மொத்தம் நீங்க 4 பேர் தானான்னு கேட்கும் பொழுது இல்ல 5வது ஒரு பொண்ணு இருந்தா, அவ ஒரு குண்டு பொண்ணு கேத்தரின் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நைட் டைம் ஆகுது, ஜோயி வீட்டுக்கு போறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கண்டுக்காம இவங்க பாத்டப்ல குளிக்கலான்னு போறாங்க. எங்க பிரியாவும் இப்ப அந்த குண்டு பொண்ணு கேத்தரின் எப்படி இருக்காங்க அப்படின்னு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. இதே நேரத்துல தான் நம்ம ஆனாவும் கேமராமேனு, அதான் அந்த லெக்ஸின்ற பொண்ணுடைய ஹஸ்பண்டும் இவங்க வந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் தங்கி இருக்காங்களே இந்த கேஸ் முடிகிற வரைக்கும். ஆனா பார்த்தா சேனல்ல இருந்து இந்த ஹோட்டல் ரூமை கேன்சல் பண்ணிட்டாங்களாம். லெக்ஸி தான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க. ஸோ ஆனாவுக்கும் எங்க போய் தங்குறதுன்னு தெரியல. அப்பதான் வந்து லெக்ஸியோடைய ஹஸ்பண்டான அந்த கேமராமேன் சொல்றாரு, எங்க வீட்டுல வந்து தங்கு, எங்க மாமியாரோட வீடு தான், அதான் லெக்ஸியோடைய அம்மா வீடு தான் சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி போகும்பொழுது இவங்களுக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆனாவுடைய 16வது பர்த்டே. அப்ப இந்த ரேச்சலு, ஜோயி, ஹெலனு கூட அந்த கேத்தரின்ன்ற பொண்ணு எல்லோருமே ஜாலியா ஒரு பாலடைஞ்சு போன இடம் மாதிரியான இடத்துக்கு போறாங்க. ஜாலியா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டைம். ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு 3 பசங்க அந்த இடத்துக்கு வராங்க. அந்த பசங்க வந்து ரேச்சலுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் போல. அந்த 3 பசங்க கிட்டையும் ரேச்சல் காசை வாங்கிக்கிட்டு இங்க இவங்க கூட அந்த கேத்தரின்ன்ற குண்டு பொண்ணு இருக்காங்கல்ல அந்த பொண்ணை விட்டுறாங்க. அந்த பசங்க
ஒருத்தங்க அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கேத்தரினை. ஸோ ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா இவங்க சுத்திட்டு கூட இருந்த அந்த கேத்தரினையே பசங்களை வச்சு இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க அந்த ரேச்சல். இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க நினைச்சு பாக்குறாங்க. இதை நம்ம பார்க்கும் பொழுதே ஒருவேளை அந்த கேத்தரின் தான் பழிவாங்க இதெல்லாம் பண்றாங்களோன்னு தோணுது. எங்க கேமராமேனும் லெக்ஸியோடைய அம்மா வீட்டுக்கு நம்ம ஆனாவை கூட்டிட்டு வராரு. ஆனாவும் அந்த வீட்டை அப்படியே சுத்தி பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ஷாக்கு. என்னன்னா அந்த கேத்தரின் அப்படின்ற பொண்ணு இருந்தாங்களா, குண்டு பொண்ணு, அந்த பொண்ணுடைய போட்டோ இங்க இருக்கு. அதோட சேனல்ல ஒர்க் பண்ற லெக்ஸியோடைய போட்டோவும் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா அந்த கேத்தரின் தான் நல்லா ஒல்லி ஆகி இப்போ லெக்ஸின்னு பேரை மாத்திட்டு ஆனா கூடவே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆனா என்ன நினைச்சாங்கன்னா நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஏதோ ஒரு பொண்ணு போல லெக்ஸி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கேத்தரின் தான் லெக்ஸின்னு இப்பதான் இவங்களுக்கு தெரியுது. சரியான ஷாக் இவங்களுக்கு. அதோட இங்க நம்ம டிடெக்டிவும் அவருடைய சிஸ்டர் வீட்டுக்கு போகும் பொழுது அவருக்கும் ஒரு பெரிய ஷாக். என்னன்னா பாத் டப்லயே நம்ம ஜோயி இறந்து போயிருக்காங்க. சோ ஜோயியும் கொலை பண்ணிட்டாங்க. ஒருவேளை லெக்ஸி தான் சின்ன வயசுல அவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பழி வாங்குறதுக்காக ஒவ்வொருத்தரையா கொல்றாங்களோ. இன்னும் மீதி இருக்கிறது நம்ம ஆனா மட்டும் தான். இப்ப கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. அந்த கேத்தரின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க போல. அந்த சிஸ்டர் சொல்றாங்க, நீ ஏன் இவ்வளவு குண்டா இருக்க, உடம்ப நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸா சொல்லனாலும் பரவாயில்ல கொஞ்சம் கலாய்க்கிறாங்களா. இதனால கடுப்பான அந்த கேத்தரின் என்ன பண்றாங்கன்னா அந்த சிஸ்டருக்கு இன்ஹேலர் வேணும், அது இருந்தாதான் அவங்களால மூச்சு விட முடியும், இல்லைன்னா அவ்வளவுதான். ஃபேமிலியோட போட்டிங் போக போறாங்க போல. வேணும்னே அந்த இன்ஹேலரை காலி பண்ணி வெறும் டப்பாவா கொடுக்கறாங்க இந்த கேத்தரின் சிஸ்டரை பழி வாங்கணும்ட்டு. அது தெரியாம போட்டிங்க்கு போக நடு கடல்ல மூச்சு விட முடியாம சிஸ்டர் இறந்து போறாங்க. இந்த கேத்தரின் தன்னை குண்டா இருக்குன்னு சொன்னதுக்கே சிஸ்டரையே கொலை பண்ணவங்க. இவ கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. வீட்டுல கேத்தரின் தான் லெக்ஸின்ற விஷயத்த பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஆனா. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேத்தரினா 3 பேர் சேர்ந்து அபியூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கான காரணம் ரேச்சல், ஜோயி, ஹெலனு, ஒரு வகையில நம்ம ஆனாவும் தான். ஏன்னா அவங்க தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதுக்காக தான் இந்த கேத்தரின் அதாவது லெக்ஸி பழி வாங்குறாங்க அப்படின்றத நம்ம ஆனா புரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்க ஹஸ்பண்டான நம்ம டிடெக்டிவ்க்கு கால் பண்றாங்க. அவரு அங்க ஜோய் இறந்து போனதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே லெக்ஸியோடைய அம்மா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல, ஏன்னா நான் இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியுமா, என்னால வர முடியாது, ஏய் கொலைகாரன் யாருன்னு எனக்கு தெரியும், அது லெக்ஸி தான், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு பார்த்தா அங்க லெக்ஸியோடைய ஹஸ்பண்ட் போனை புடுங்குறாரு. எங்க நம்ம டிடெக்டிவ்க்கும் ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு புரிஞ்சுட்டு ஆனா நான் உடனே வரேன்ட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா வாசல்ல நம்ம பிரியா இருக்காங்க. அவங்க கன் பாயிண்ட்ல நம்ம டிடெக்டிவ பிடிச்சி எல்லா கொலையும் நீ தானே பண்ண, ஐயோ இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, ஓ சம்பந்தமே இல்லையா, உன் உடம்புலாம் ஏன் ஒரே ரத்தமா இருக்கு, உள்ள என்ன உன் சிஸ்டரையே கொலை பண்ணிட்டியா, நீ என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க பிரியா, நான் சொல்றது கேளு, அங்க என்னோட ஒய்ஃப் ஆனா ஆபத்துல இருக்கா, லெக்ஸியோடைய அம்மா வீட்டுக்கு நான் போயாகணும், லெக்ஸி தான் உண்மையிலேயே கொலைகாரி தெரியுமா உனக்கு, அதெல்லாம் விசாரணையில தெரியட்டும், ஒழுங்கு மரியாதையா அசையாம அங்கேயே இருன்னு சொல்லி பேக்கப் டீமுக்கு கால் பண்ணி போலீஸா வர சொல்றாங்க பிரியா. இங்கே இருந்தா டிடெக்டிவால ஒன்னும் பண்ண முடியாது. இங்க பாரு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொறுமையா பேசலாம் அப்படின்னு மெதுவா பக்கத்துல வந்து கன்னை தட்டி விட்டு மூக்குள்ளே ஒரு குத்து குத்த அவ்வளவுதான் பிரியா அங்கேயே விழுந்துடுறாங்க. எங்க டிடெக்டிவும் வேகமா ஆனாவை காப்பாத்த போறாரு. அங்க ஆனாவை லெக்ஸியோடைய ஹஸ்பண்ட் பிடிச்சு வச்சுட்டு, ஆனா நீ எதுக்காக உன் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இங்க வர சொன்ன, என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்க, டக்குன்னு ஆனா கன் எடுத்து உன் ஒய்ஃப் தான்டா கொலைகாரி அப்படின்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரு தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. ஆனாவுடைய கன்ல புல்லட் தீந்து போயிடுது. திரும்ப இவர் அட்டாக் பண்ணலான்னு வந்தா டக்குன்னு ஒரு ரூம்லயே வச்சு ஆனா லாக் பண்ணிடுறாங்க. ஆனா பின்னாடி இருந்து அந்த லெக்ஸி வருவாங்களாம் அடிக்கிறதுக்கு. நம்ம ஆனாவும் தப்பிச்சு லெக்ஸி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. லெக்ஸியும் சொல்றாங்க, நீ எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரின்னு தெரியுமா, நான் சின்ன வயசுல பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே காரணம் நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் தான், அதுக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. லெக்ஸி வந்து ஆனாவை பயங்கரமா அடிச்சிடுறாங்க. கன்னுல ஷூட் பண்ணலான்னு வரும்பொழுது டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம டிடெக்டிவ் வந்து ஆனாவை காப்பாத்துறாரு. ஆனா திரும்பவும் லெக்ஸி ஷூட் பண்ணலான்னு வரும்பொழுது லெக்ஸியை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. யாரான்னு பார்த்தா அது நம்ம பிரியா தான். நடந்த எல்லாத்தையும் அவங்களும் பார்த்திருப்பாங்க. ஒரு வழியா இந்த கேஸும் ஒரு முடிவுக்கு வருது. நம்ம ஆனாவும் டிடெக்டிவும் நடந்த எல்லாத்தையும் நம்ம மறந்துடலாம், இதுக்கப்புறம் புது லைஃபை வாழலான்ட்டு அவங்க இதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ போறாங்க. எங்க பிரியாவும் வந்து லெக்ஸியோடைய அந்த அம்மா வீட்டை செக் பண்ணி பார்க்கும்பொழுது தான் இறந்து போன அந்த ரேச்சலுடைய நகம்லாம் இருக்காதுல்ல, அந்த நகங்கள் அங்க இருக்கு, கொலைக்கு யூஸ் பண்ண அந்த கத்திலாம் அங்கதான் இருக்கு. அவ்வளவுதான் கன்ஃபார்மே ஆயிடுது இவங்க தான் கொலைகாரங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸும் ஒரு வழியா க்ளோஸ் ஆயிடுது. இப்படியே ஒரு வருஷங்கள் கடந்து போகுது. இப்போ அந்த சேனலுடைய மெயின் ஆங்கரா நம்ம ஆனா தான் இருக்காங்க. அதோட அவங்க பிரெக்னென்ட்டாவும் இருக்காங்க. இப்படியே நாட்கள் கடந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃபா நம்ம ஆனா, டிடெக்டிவ், அவங்க பசங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அப்பதான் ஒரு நாள் வீட்டுல ஒரு லெட்டர் இருக்கிறத நம்ம ஆனா பாக்குறாங்க. அந்த லெட்டரை எழுதி வச்சிருக்கிறது யாருன்னா ஆனாவுடைய அம்மா தான். ஆனா நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசையே, நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க, உங்களுக்கு குழந்தைலாம் பிறந்துச்சு, எனக்கும் அவ்வளவு
சந்தோஷம். ஆனா திடீர்னு அந்த குழந்தை இறந்து போகவே என் கண்ணு முன்னாடியே நம்ம குடும்பம் துண்டு துண்டா உடைய ஆரம்பிச்சது. நீயும் ஹஸ்பண்டும் பிரிஞ்சு போனீங்க, என்கிட்டயும் நீ சரியா பேசவே இல்லை, உன்னோட வேலையும் போச்சு, எல்லாமே நம்ம கை மீறி போச்சு. உன்னுடைய ஹஸ்பண்டும் ரேச்சல் கூட அஃபேர்ல இருந்ததெல்லாம் அந்த காட்டு பகுதிக்குள்ள நான் தான் ஒளிஞ்சிருந்து பார்த்தனே. ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? அப்படியே சோகமா வீட்டுல உட்காந்து சின்ன வயசுல நீ எடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். என்னன்னா அந்த 16வது பர்த்டேக்கு சில ஆட்கள் எல்லாம் வர சொல்லி அந்த கேத்ரின்ன்ற பொண்ணை தானே அபியூஸ் பண்ண வைப்பாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணை நம்ம ஆனா வந்து காப்பாத்தி விட்டுருப்பாங்க. அந்த பொண்ணும் அங்க இருந்து ஓடி போயிடுவாங்க. அதுக்கு பதிலா அந்த பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆனாவை பிடிச்சி ஆனாவை அபியூஸ் பண்ணுவாங்க. அத அந்த ரேச்சல், ஹெலனு, ஜோயி இவங்கெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த லெக்ஸின்ற பொண்ணு நம்மளை காப்பாத்தினாலே பதிலுக்கு நம்மளும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை, தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. நம்ம ஆனாவோட அம்மாவுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. ஆனா இப்போ அந்த ரெக்கார்டிங்ஸை பார்க்கும்போது தான் அப்படியே ஷாக் ஆகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. நம்ம பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காளா அப்படின்னு. சோ அதனால பழி வாங்கணும்ட்டு நம்ம ஆனாவுடைய அம்மா தான் நினைக்கிறாங்களே. சோ அதுக்காக பர்ஃபெக்டா பிளான் போடுறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஞாபக மறதி நோயெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி ஆக்டிங்க போடுறாங்க. நம்ம டிடெக்டிவ் ரேச்சல் கூட க்ளோஸா இருக்கிறத நம்ம ஆனா பார்த்திருப்பாங்க. ஆனா அங்க இருந்ததுக்கு அப்புறம் போயிருப்பாங்க. டிடெக்டிவும் ரேச்சலை விட்டு போயிருப்பாரு. அப்ப ரேச்சல் தனியா இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஆனாவோட அம்மா தான் வந்து கத்தியாலேயே ரேச்சலை குத்தி கொன்னு இருப்பாங்களே. அதுக்கப்புறமா ஸ்கூல்ல இருந்த எலனு, அந்த எலனையும் நம்ம ஆனாவுடைய அம்மா தான் காலி பண்ணிருக்காங்க. கொலை பண்ணிட்டு வர வழியில தான் ரூட் தெரியாத மாதிரி ஞாபக மறதி மாதிரி ஒரு சீனை போட்டு ரோட்ல அலைஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. டிடெக்டிவ்லாம் வந்து கூட்டிட்டு போவார்ல, கொலை பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருப்பாங்க இந்த அம்மா. அப்புறம் ஜோயியை கொன்னதும் நம்ம ஆனாவுடைய அம்மா தான். ஸோ தன்னுடைய பொண்ணை சின்ன வயசுல அபியூஸ் பண்றதுக்கு காரணமா இருந்த அந்த பெண்களை ஒருத்தரையா இவங்க கொலை பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனா லெக்ஸியை மட்டும் எதுவும் பண்ணல. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் பழி போறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்காக லெக்ஸியை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தி, நகங்கள்னு எல்லாத்தையுமே லெக்ஸியோடைய வீட்டுல வச்சுட்டு நம்ம ஆனாவும் கேமராமேனும் ஹோட்டல் ரூமுக்கு போகும்பொழுது ரூம் கேன்சல் ஆயிருக்கும்ல, சேனல்ல இருந்து தான் அதை பண்ணிருப்பாங்கன்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அதை கேன்சல் பண்ணது யாருன்னா ஆனாவுடைய அம்மா. ஏன்னா அப்பதான் அந்த கேமராமேனு லெக்ஸியோடைய அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. நம்ம ஆனா எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிப்பாங்க, பழி லெக்ஸி மேல போகும்னு. சோ இவங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே பர்ஃபெக்டா போகிருக்கு. கடைசியா லெக்ஸி தான் காரணம் அப்படின்ட்டு லெக்ஸியும் இறந்து போயிட்டாங்க. இந்த கேஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு. யாருக்குமே நம்ம ஆனாவுடைய அம்மா மேல ஒரு சின்ன டவுட் கூட வரல. சோ அம்மா இதெல்லாம் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, நீ திரும்ப சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான். தப்பு பண்ண அவங்களே சந்தோஷமா இருக்கும் பொழுது எந்த தப்பும் பண்ணாத என் பொண்ணு ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கணும்? உனக்கு நடந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க, நான் ஒன்னும் வேற யாரும் இல்ல, நான் உன்னோட அம்மா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல இருக்கிறத படிச்சுக்கிட்டே நம்ம ஆனா அவங்க அம்மாவை பாக்குறாங்க. அம்மாவும் அப்படியே ஆனாவை பார்க்க ஆனாவுக்கு அப்படியே சந்தோஷத்துல கண்ணீர் வர ஆரம்பிக்குது. நமக்காக அம்மா இவ்வளவு பண்ணிருக்காங்களே அப்படின்ட்டு. இந்த உண்மை அம்மாவுக்கும் நம்ம ஆனாவுக்கும் மட்டும்தான் தெரியும். இதுக்கப்புறம் வேற யாருக்கும் தெரிய போறது கிடையாது. இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. கிட்டத்தட்ட கொலைகாரன் இவன் தான் சொல்லி கதையே முடிச்சிட்டாங்க. ஆனா ஒரு சின்ன லெட்டர்ல ஒரு பெரிய ட்விஸ்ட வச்சு உண்மையான கொலைகாரங்க இவங்க தான் அப்படின்ட்டு உண்மையிலேயே வெறித்தனமான ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. அதோட ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.